விவசாய மகன் ஆர்எஸ்சி பிரதர்ஸ் தம்பியோட இளங்கோ. நம்ம வீட்டில் வண்டி சும்மா நிற்கிற டயத்தில் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஆயில் இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. ஆயில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள தூசியெல்லாம் துடைச்சிக்கோங்க. இல்லை தூசி உள்ளே போச்சுன்னா நெல் இதெல்லாம் இருக்கும், க்ளீனாக துடைச்சிக்கோங்க. துடைச்சிட்டு இதான் ஆயில் கேஜ் செக் பண்ணுறது. இதை கட்டிங் பேரை வச்சு மெதுவாக கட்டணும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நல்லா செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பாருங்கள், எவ்ரி டைம் பார்த்துக்கணும். வண்டி வீட்டில் சும்மா நிற்கிது, வேலை இல்லைன்னா செக் பண்ணிங்க. இல்லைன்னா ரன்னிங் டைமில் ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுக்கும். இதெல்லாம் கழட்டி அப்போ எப்போ ஆயில் இருக்கான்னு பார்த்துங்க. வண்டி ஃபீல்டு முடிஞ்சு நிற்கையில் ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஆயில் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். இல்லை துணி எடுத்து துடைச்சிட்டு மறுபடியும் உள்ளே விடுங்க. உள்ளே விட்டால் இதில் 2 கோடு இருக்கும். ஆயில் இதில் கம்மியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், ஆயில் இதாக இருக்குது. ஆயில் இப்போ இதுக்கு கொஞ்சம் ஊற்றணும். என்ன பண்ணணும், இப்போ வாட்டருக்கெல்லாம் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் ஊற்றுறதுக்கு இந்த இதை கட்டணும். அப்படின்னு பண்ணிட்டு இது 18-19 ஸ்பானரு. செக் பண்ணிவிட்டு நல்லா தூசியை நல்லா துடைச்சிக்கோங்க. தூசி நல்லா துடைச்சிட்டு தூசி இல்லாமல் துடைச்சிக்கோங்க. இது இந்த மாதிரி ஆயில் செக் பண்ணுறதுனால கியர் சீக்கிரம் அடி வாங்காது, நல்லாயிருக்கும். சேஃப்டி நமக்கும், ரன்னிங் டைமில் ப்ராப்ளம் இருக்காது. ரெண்டை கைட்டு வச்சுட்டு ஆயில் எடுத்து ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கோம். செக் பண்ணி போங்க. கேஜி எடுத்து போட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றணும் போல இருக்குது. இங்கே ஆயில் ஊற்றுவோம். இப்படி ஊற்றுவோம். ஆயில் கம்மியாக இருக்குது, மறுபடியும் ஒரு 1/2 வாட்டர் கேன் ஊற்றுறோம். 1/2 வாட்டர் கேன் ஆயில் ஊற்றுறோம். எவ்ரி டைம் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு